செய்தியை கேட்டு மனம் கலங்க வேண்டும் என்று கூறுகின்றீர்களே, என்னுடைய மகனின் ஜாதக பொருத்தம் என்னவாக இருக்கின்றது? யாதவாக இருக்கின்றது? உனக்கு மகன் பிறந்திருக்கின்றான். ஆமா, நல்ல முறையில் கல்விச்சாலை சென்று கல்வி பயின்று விட்டான். 21 வயது நிரம்பிவிட்டது. ஒரு 25 வயது நிரம்பி போகிறது. அந்த குழந்தைக்கு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆமா, ஆனால் உன் மகன் இந்த 25 வருடத்தில் 25வது வருடத்திலே இந்த மதிமதுராபுரி நாட்டிலே காலை வைத்தானே, அவன் வைத்த நேரம் கேட்ட நட்சத்திரத்தில் காலை வைத்த நேரம் கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்திலே அவன் காலை வைத்ததால் உன் கோட்டைக்கே ஆகாமல் போய்விட்டான். கேட்ட நட்சத்திரம் பிறந்த காரணத்தினால் கோட்டைக்கு ஆகாமல் இருக்கிறது. அடுத்தது அது மட்டுமா? அடுத்தது வருகின்ற வெள்ளிக்கிழமை 3:45 நாழிகைக்குள் உள்மகன் சிவமணி இறப்பது நிச்சயம். அந்த காலை என் மகனை போட்டு விடுவான். உண்மைத்தான். யமதர்மனுக்கு நேராக வருவான். அவன் பாசை கட்டி வீசப் போகிறான். உன் மகன் இறக்கப் போகிறான். தருவாயில் இதற்கு நான் என் மகனுக்கு திருமணம் செய்து கண்டார பார்க்க வேண்டும் என்று திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆனால் உன் மகன் மனப்பாலம் அல்ல, பிணக்கோலத்தை காண்பான். சுவாமி, இதற்கு ஏதாவது மாற்று வழி இருக்கின்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன இருக்கின்றது? உன் மகனை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால், காப்பாற்ற வேண்டும் அந்த யமனிடத்திலிருந்து அவன் உயிர் பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால், தடுக்க வேண்டும் என்றால் உன் மகனை ஒரு தனி அறை நியமித்து, அதாவது காற்று கூட புக முடியாத இடத்தில் என் மகனை வைக்க வேண்டும். ஒரு பேடியை அவனை வைத்து பாதுகாத்து அவனை சுற்றி இரும்பு கோட்டை அமைத்து அக்னி ஜுவாலையை சுற்றிலும் எந்த நேரமும் அக்னி ஜுவாலை சுற்றி எரிய வேண்டும். யமன் உள்ளே நெருங்காத அளவுக்கு அந்த 3:45 நாழிகை மாறிவிட்டால் அவன் உயிர் அவனுக்கு போகாது. அதாவது தாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், விதியையும் மதியால் வெல்லலாம். விதி என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் யமன் என் மகன் உயிரை பிடிக்க வருகின்றான். நேரம் நெருங்கிவிட்டது. ஆகையால் விதியை மதியால் வெல்லலாம். யமன் பாச கயிறை தடுக்கலாம். தடுக்க வேண்டும் என்றால் எஃகு கோட்டை கட்ட வேண்டும். அந்த எஃகு கோட்டைக்கு ஒரு கண்ணாடி மாளிகை அமைக்க வேண்டும். காற்று புகாத வண்ணம் மாளிகைக்கு சுற்றி என்று சொல்லக்கூடிய நெருப்பு ஆலைகள் வைக்க வேண்டும். இதை மீறி காவல் புரிய வேண்டும். அவனை என் பக்கத்திலே நான் வைத்து பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய மகன் உயிரை காப்பாற்றலாம். நான் வருகின்றேன். எப்படி என் மகன் உயிரை பிடிக்கின்றான் என்று பார்ப்பேன். விதியை மையால் வெல்லலாம். ஆகையால் இப்பொழுது என் மகனுக்கு தெரிவிக்க கூடாது. இருந்தாலும் இந்த நாரதர் கூறிய வண்ணம் செய்து முடிக்கின்றேன். வருகின்றேன். நகர்வலம் சென்றேன். அனைத்து நாட்டு மக்களும் சந்தித்தேன். ஆனால் நாட்டு மக்கள் அனைவரும் இந்த மன்னன் நெய்தோடி வாழ்க 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 என்று போற்றுகிறார்கள்ப்பா. வாழ்க போற்றுகிறார்கள். ஆகினால் இந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறப்பா. அப்பா, சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனப்பா முகம் ஒரு வாட்டமாக இருக்கிறது? அப்பா, இதற்காக மன கலக்கம். பெற்ற செல்வமே சிவமணி, விதி விளையாடு மகனே, நான் பெற்ற செல்வமே விதி விளையாடு. சண்டாளன் இருக்கின்றானே ஈசன், உன்னை படைக்கின்ற நேரத்தில் என்ன நினைத்தானோ, யாது நினைத்தானோ, சதி அதனால் சண்டாளன் சூழ்ச்சியாலே
சோகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னப்பா? என்ன நினைப்பேனடா எனக்கு சொல்வேனடா. என்ன நினைப்பேனடா எனக்கு சொல்வேனடா. எந்த குறையை இந்த நிலையில், எந்த குறையை இந்த நிலையில் இது விளையாடுகின்றதே உனது வானில் இது விளையாடுகின்றதே. நான் பெற்ற செல்வமே, வா தவமிருந்து பெற்று எடுத்தேன் உன்னை. பட்டனிலா சத்தியங்களை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்த நெய் சோட்டி பிசைந்து ஊட்டி வெள்ளை கிண்ணத்தில் பால் அமுதம் கொடுத்து பிள்ளைக்கு பசி தீர்ந்ததோ தீரவில்லையோ என்று எண்ணத்தால் ஏற்றி சிரித்தால் உடன் சேர்ந்து சிரித்து உன் தாயில்லாத குறையை தீர்த்தேன். அம்மா என்று நீ அலறுகின்ற நேரத்திலே உன் கைப்பிடித்து கால் நோகாத நடை கற்பித்தவன் உனது தந்தை. ஆனால் உண்மைதான். இந்த நாள் முதல் இன்று நாள் முதல் நான் ஈன்றெடுத்த தாயை நான் பார்த்ததே கிடையாது முகத்தை. ஆனால் தாய்க்கு தாகையாக தந்தைக்கு தந்தையாக ஏது ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக என்னை வளர்த்து விட்டது. இப்ப என்னப்பா குறை? அப்பா விதி விளையாடி விட்டதடா. என்னப்பா விதி விளையாடி விட்டது? என்னப்பா நல்லது? என்ன ஆச்சு? அதையே உண்மையை கூறினால் உன் மனம் தாங்குமோ தாங்காதோ, இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் நிச்சயமாக கூறித்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக சொல்லித்தாராக வேண்டும். ஆனால் உனக்கு மறைமுகமாக ஒன்று கூறுகின்றேன். நான் சொல்லும் பேச்சை கேட்க வேண்டும். சொல்லுங்கள் தந்தையே. மகனே, நான் சொல்லும் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஏன் கூறுகிறேன் என்றால், எதற்காக? இந்த அரண்மனையை விட்டு நீ எங்கேயும் விலகி செல்லவே கூடாது. உன்னை சுற்றி ஓர் கண்ணாடி பேழை அமைக்கப் போகின்றேன். கண்ணாடி பேழை அமைத்து அதற்குள்ளே உன்னை வைத்து உன் பக்கத்திலே நான் இருப்பேன். காரணம் கேட்கக்கூடாது. காரணம் கேட்கக்கூடாது. எல்லாம் விதி. விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்றால், விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்றால் இந்த தந்தை சொல்லும் பேச்சை கேட்க வேண்டும். மகனே, உனக்கு ஒரு கண்ணாடி பேழை அமைக்கின்றேன். அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே உன்னை அமர்த்தி அந்த கண்ணாடி பேழையை சுற்றி எஃகு கோட்டை, இரும்பு கோட்டை கட்டுகின்றேன். அந்த இரும்பு கோட்டைக்கு பக்கத்தில் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அனலை சுற்றி வைக்கப் போகின்றேன். நான் கூறும் பிரகாரம் என் பக்கத்திலே இருந்தால் 3:45 நாழிகை வெள்ளிக்கிழமை 3:45 நாழிகை முடியும் வரை எந்த இடத்திற்கும் போகாமல் என் மடியிலே படுத்துறத வேண்டும். மகனே, படுத்துறது. அப்படி என்றால் ஏதோ எனக்கு ஆபத்து நேர்ந்திருக்கிறது. அதனால் என் தந்தையாக பட்டவருக்கு கட்டளையை ஒருபோதும் மீற மாட்டேன். தந்தையே, மகனே, நான் கூறிய வார்த்தை காலத்தால் குறிப்பறித்து புரிந்து கொண்டாய். சொல்லும் வார்த்தையை குறிப்பறித்து புரிந்து கொண்டாய். இருக்கட்டும், புறப்படு. அந்த ஈசனிடமிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும். புறப்படு.